அனைவருக்கும் வணக்கம். திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி பற்றி செய்தி வராத நாளே இருக்காது. தினம் தினம் புது புது செய்திகள், தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அவர். அப்படி தான் இன்றைய தினமும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதை பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் வித்யாகுமார் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் அந்த மனுவினுடைய விசாரணை நடைபெற்று வந்தது. உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு முறையும் இந்த மனுவினுடைய விசாரணை வருகிற போது செந்தில் பாலாஜி தரப்பை நோக்கி நிறைய கேள்விகளை கேட்கும், அதிருப்திகளை தெரிவிக்கும், கண்டனங்களை எல்லாம் தெரிவித்த வண்ணம் தான் இருந்தது. ஏன் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்கிறார்? ஜாமீனில் வெளியே வந்ததும் உடனடியாக அவர் அமைச்சராக பதவியேற்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது? என்ன காரணத்திற்காக இந்த வேலையை செய்தார்? செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இல்லையா என்பதை எழுத்துப்பூர்வமாக தெரிவிங்கள் என்றெல்லாம் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்தது. ஆனாலும் இவர்கள் அது குறித்த தகவல்கள் எதையுமே எழுத்துப்பூர்வமாக ஒரு மனுவாக தாக்கல் செய்யாமல் காலம் தாழ்த்திட்டே இருந்தாங்க. கடந்த முறை இந்த மனுவினுடைய விசாரணை உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது இதுக்கு மேலேயும் நாங்கள் உங்களுக்கு அவகாசம் தர முடியாது, 10 நாட்களுக்குள் செந்தில் பாலாஜியுடைய கருத்துக்களை, உங்களுடைய நிலைப்பாடை எழுத்துப்பூர்வமாக தெரிவிங்கள் என்று சொல்லி உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதை தொடர்ந்து தற்போது இன்றைய தினம் செந்தில் பாலாஜி தன்னுடைய நிலைப்பாட்டை ஒரு மனுவாக தாக்கல் செய்திருக்கிறார். என்ன மனு தாக்கல் செய்தார்? அமைச்சராக நான் தொடர மாட்டேன், தொடர விருப்பம் இல்லை, நான் ரொம்ப நல்லவன், இந்த வழக்கில் என்னை நிரூபித்து விட்டு தான், குற்றமற்றவன் என்று நிரூபித்து விட்டு தான் அமைச்சராக தொடர்வேன் என்று மனு தாக்கல் செய்திருந்தார் என்று கேட்டால் அதுதான் இல்லை. எனக்கு எதிராக வித்யாகுமார் தொடுத்திருக்கக்கூடிய அந்த வழக்கு, அந்த மனு என்பது அது எந்த விதமான ஆதாரமும் இல்லாதது. அது அரசியல் காரணங்களுக்காக அவர் இதை தொடுத்திருக்கிறார். யாரோ ஒருவருடைய தூண்டுதலின் பேரில் இது நடந்திருக்கிறது. நான் எந்த சாட்சியையுமே மிரட்டவில்லை. அமைச்சராக நான் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த விசாரணையினுடைய தன்மை எல்லாம் மாறவே இல்லை. என்னுடைய அமைச்சர் பதவியை நான் தவறாக பயன்படுத்தலாம் இல்லை. என் மீது தவறான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். எனவே என்னுடைய ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய மனுவை நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜியுடைய இந்த மனுவுக்காகத்தான் நீண்ட நாட்களாக காத்திருந்தார்கள். இப்போது செந்தில் பாலாஜி மனுவை தாக்கல் செய்து விட்டார். இதில் இன்னொரு செய்தியும் வெளியாகிறது. அது பெரும்பாலான ஊடகங்களில் வரல, ஒரே ஒரு முதன்மையான ஊடகத்தில் அந்த செய்தி வெளியானது. என்னென்னா, செந்தில் பாலாஜி தரப்பு கூடுதலாக ஒரு தகவலை வச்சிருக்கிறாங்களாம். என்ன தகவல்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை நீதிமன்றங்களால் பதவியிலிருந்து அப்புறப்படுத்த முடியாது என்கிற ஒரு கருத்தையும் அந்த மனுவில் செந்தில் பாலாஜி வைத்திருப்பதாக செய்தி வருகிறது. அந்த செய்தி உண்மையிலேயே அது உண்மையான செய்தியா என்றால் நமக்கு தெரியலை. ஏன் தெரியலை அப்படின்னா, திமுக குறித்த செய்திகள் எதையுமே பெரும்பாலான ஊடகங்கள் வெளியே விடுவதில்லை. அண்ணா பல்கலைக்கழக வழக்கு தொடங்கி செந்தில் பாலாஜியோட இந்த வழக்கு வரைக்கும் நீங்கள் பாருங்கள், எத்தனையோ வழக்குகள் இந்த திமுக அரசுக்கு எதிரான அவர்களுடைய நிர்வாக சீர்கேடுகளாலோ அவர்களுடைய தவறுகளாலோ நடக்கக்கூடிய சம்பவங்கள் சார்ந்த அந்த வழக்கு பற்றிய விவரங்கள் எதுவுமே வெளிப்படையாக ஊடகங்களில், பத்திரிகைகள் எல்லாம் முழுமையான செய்திகள் வராது. இன்னைக்கு இந்த ஊடகங்கள் எல்லாம் என்ன செய்தி வெளியாகுதுன்னா, முதன்மையான செய்தி என்னன்னா, ஆளுநருக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கிறது இல்லையா, அது மட்டும்தான் செய்தியாக வருகிறது, அது மட்டும்தான் பேசுபொருளாக மாறுகிறது. இன்னும் 2 வழக்குகள், 2 செய்திகள் உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் அது குறித்த தகவல்கள் எதுவுமே வரல. டாஸ்மாக் விவகாரத்தில் தமிழக அரசை கடுமையாக கண்டித்திருக்கிறது உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும். ஒரே வழக்கில் ஒரே நாளில் உச்சநீதிமன்றத்திடம் இருந்தும் உயர்நீதிமன்றத்திடம் இருந்தும் கண்டனங்களை வாங்கியிருக்கிறது திமுக. அது பற்றிய செய்திகள் பெரும்பாலும் எந்த ஊடகங்களையுமே பேசு பொருளாக மாறல, விவாத பொருளாக மாறல. இவர் செந்தில் பாலாஜியுடைய இந்த மனு தாக்கல் செய்யப்பட்ட செய்தி அதுவும் பெரிய அளவில் எங்கேயுமே வரல. திமுக குறித்த நிறைய செய்திகளை, தரவுகளை, தகவல்களை எடுக்கிறதுலே நமக்கு நிறைய சிரமம் இருக்குது. செய்திகள்லாம் வராது. இது எப்போ வரும்னா 2 நாள் தாண்டி 3 நாள் தாண்டி வரும் சில நேரங்களில், இல்லைன்னா அது வரவே செய்யாது. அது நிறைய வழக்குகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த தகவல்களை எடுக்கிறதுக்கு, திரட்டுறதுக்கு நமக்கு அவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு. சரி, ஒருவேளை செந்தில் பாலாஜி அப்படி ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார் என்றால் அவருடைய மனுவில் அது நீதிமன்றம் அதற்கான வேலையை செய்யும், உறுதியாக செய்யும். அதாவது செய்தி என்ன அப்படின்னா, நீதிமன்றத்திற்கு என்னுடைய அமைச்சர் பதவியை நீக்குவதற்கான அதிகாரம் இல்லை என்பதுதான் அவர் சொல்ல வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. செந்தில் பாலாஜி தரப்பு சொல்வது போல் நீதிமன்றத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை என்றே வைத்துக் கொள்வோமே ஒரு பேச்சுக்கு. அதே நேரத்தில் நீதிமன்றத்திற்கு ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய உரிமை இருக்கிறது இல்லையா, அதிகாரம் இருக்கிறது இல்லையா, நீதிமன்றம் என்ன செய்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அமலாக்கத்துறை ஏற்கனவே வைத்த வாதம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்ததற்கு பிறகு
ஏற்கனவே அவர் சிறையில் இருந்தபோது இந்த வழக்கினுடைய விசாரணை நல்லபடியாக நடந்து கொண்டிருந்த சூழலில் அதிகாரிகள், இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், சாட்சிகளாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் துணிச்சலாக வந்து விசாரணையை அவர்கள் வந்து விசாரணைக்கு ஒத்துழைத்தார்கள், சாட்சி சொன்னார்கள். ஆனால் செந்தில் பாலாஜி வெளியே வந்ததற்கு பிறகு, அவர் அமைச்சரானதற்கு பிறகு அதிகாரிகள் வர தயங்குகிறார்கள், விசாரணைக்கு வர மறுக்கிறார்கள். செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வந்து அமைச்சரானதற்கு பிறகு இந்த வழக்கினுடைய தன்மை மாறிவிட்டது என்று சொல்கிறார்கள். மாறுவதற்கான சூழலில் இருக்கும் என்று சொல்லலை, மாறிவிட்டது என்கிற குற்றச்சாட்டு தான் அமலாக்கத்துறையினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோது அமலாக்கத்துறை வைத்த வாதம் என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறை மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டு மக்களுமே வைத்த கருத்து என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர் அமைச்சராக வெளியே வந்தார் என்றால் இந்த வழக்கினுடைய விசாரணை நல்ல முறையில் நடக்காது. ஏனென்றால் ஆளுங்கட்சியினுடைய ஒரு அமைச்சர், ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்னா ஏதோ இருக்கக்கூடிய அமைச்சர்களில் போகிற போக்கில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் என்றெல்லாம் நம்ம வந்து அவரை வந்து சொல்ல முடியாது. 10ஓடு 11ஆக இருக்கக்கூடிய அமைச்சர் என்றெல்லாம் சொல்ல முடியாது. மிக முக்கியமான ஒரு அமைச்சர். எந்த அளவுக்கு முக்கியமான அமைச்சர் என்றால், ஒரு ஊழல் வழக்கில் சிறைக்கு சென்று ஓராண்டு காலத்திற்கு மேலே சிறையில் இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நபரை தியாகி என்று முதலமைச்சரே சொல்லக்கூடிய அளவுக்கு திமுகவில் செல்வாக்கான ஒரு அமைச்சர் தான் செந்தில் பாலாஜி. அப்போ அப்படிப்பட்ட செல்வாக்கான செந்தில் பாலாஜி வெளியே வந்தார் என்றால் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்கை நல்ல முறைமையில் அவர் நடத்த விடுவார் என்று நினைப்பது அது அரசியல் அறியாமை. அதை தாண்டி நம்ம வேற என்ன சொல்கிறது? திமுகவினுடைய வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும், திமுகவினுடைய ஆட்சியில் எந்த அளவிற்கு அராஜகம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, அத்துமீறல், கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் எல்லாம் தலைவெறித்து ஆடும் என்று. 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் அவ்வளவு அராஜகங்கள், அடக்குமுறை, ஒடுக்குமுறைகள். அதனால்தான் 10 ஆண்டு காலம் மக்கள் இவனுடைய கைகளில் அதிகாரத்தை கொடுக்காமல் இருந்தார்கள். மறுபடியும் இப்போது வந்திருக்கிறார்கள் இல்லையா, இந்த ஆட்சியிலும் அதே அடக்குமுறைகள், அத்துமீறல்கள், அராஜகங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வெளியே வந்தார் என்றால் தனக்கு எதிரான வழக்கில் எப்படி எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸை செய்யாமல் இருப்பார்? அந்த அளவுக்கு நேர்மையானவரா செந்தில் பாலாஜி? அந்த அளவிற்கு நேர்மையானவர் என்றால் இந்த வழக்கை எதிர்கொள்ளட்டும், வழக்கை துணிந்து எதிர்கொள்ளுங்கள், விசாரணை எதிர்கொள்ளுங்கள். இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும், தள்ளுபடி செய்ய வேண்டும், இது மட்டும்தான் ஆரம்பத்திலிருந்து இவர்களுடைய வாதமாக இருக்கிறதே தவிர, நீங்கள் விசாரணை செய்யுங்கள், நான் ஒத்துழைக்கிறேன், நான் எந்த விதமான முறைகேடுகளிலும் மோசடிகளிலும் ஈடுபடவில்லை, நான் அமைச்சராக இருந்தபோது என்னுடைய வருமானத்தை விட 1 ரூபா கூட அதிக அளவிலே கள்ளத்தனமாக, திருட்டுத்தனமாக நான் சம்பாதிக்கவில்லை, நான் என்னை சட்டத்தின் முன்னால் நிரூபிப்பேன், மக்கள் மன்றத்தில் நான் நிரூபித்து காட்டுவேன் சொல்லணும் இல்லையா? வழக்கை எதிர்கொள்ளணும் இல்லையா? எதிர்கொள்கிறதே இல்லை. இந்த வழக்கில் எந்த வழக்கையுமே இவர்கள் எதிர்கொள்ளவில்லை. இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு கடந்த காணொலியில் கூட பேசியிருந்தோம், டாஸ்மாக் வழக்கு. அந்த வழக்கிலும் அதாவது அமலாக்கத்துறை சோதனையே நடத்தக்கூடாது, அவங்க இனி அதாவது சோதனை நடத்தினார்கள் இல்லையா, அந்த சோதனையின் அடிப்படையில் இனி விசாரணையே நடத்தக்கூடாது, நடத்தப்பட்ட அந்த சோதனையே சட்டவிரோதமானது என்று சொல்லி அதை நிறுத்தி வைக்க வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது எப்படி ஒரு வழியாக செந்தில் பாலாஜி தன்னுடைய நிலைப்பாட்டை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். அவர் அமைச்சராக தொடர்வதில் உறுதியாக இருக்கிறார். அப்போ உச்சநீதிமன்றம் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வதாக இருந்தால் இந்த வழக்கினுடைய விசாரணையை நாங்கள் வேகப்படுத்துவோம், துரிதப்படுத்துவோம், தீவிரப்படுத்துவோம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தது. இப்போ உச்சநீதிமன்றம் அடுத்த கட்டமாக இந்த வழக்கினுடைய விசாரணையின் போது என்னென்ன கேள்விகளை எல்லாம் கேட்கப் போகிறார்கள், உச்சநீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது, இந்த வழக்கை விரைந்து முடிப்பதற்கான கூடுதல் நடவடிக்கைகள் எதுவும் எடுப்பார்களா என்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கிறது. இந்த வழக்கில் அதிக அளவிலே பேசப்படாமல் மூடி மறைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜியின் தம்பி எங்கே இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியலை. செந்தில் பாலாஜிக்கே தெரியாதான், தெரிந்திருந்தால் கொண்டு வந்திருப்பார் இல்லையா? இதுதான் திமுகவினருடைய கருத்தாக, வாதமாக இருக்கிறது. சரி, அது ஒருபுறம் இருக்கட்டும். 2 ஆண்டு காலம் ஒரு தனி மனிதனால் அமலாக்கத்துறையினுடைய கண்ணில் படாமல், விசாரணைக்கு ஆஜராகாமல், நீதிமன்றத்திற்கும் டிமிக்கி கொடுத்து, அமலாக்கத்துறைக்கும் டிமிக்கி கொடுத்து, காவல்துறைக்கும் டிமிக்கி கொடுத்து ஒருவரால் இருக்க முடியும் என்றால் அது திமுக ஆட்சியில் மட்டும்தான் இருக்க முடியும். செந்தில் பாலாஜியுடைய தம்பி வந்ததற்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்திருக்க வேண்டும். அதுதான் நடக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். நீதிமன்றமே செந்தில் பாலாஜியுடைய தம்பி அவர் இன்னும் தலைமறைவாக இருக்கிறாருங்கிற காரணத்திற்காக அவருடைய ஜாமீனை தள்ளி வைத்த செய்திகள் எல்லாம் இருந்தது. ஆனாலும் அவர் வரல. இப்போ செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு, ஜாமீன் நிபந்தனையில் நீங்கள் அமைச்சராக பொறுப்பேற்க முடியாது என்று சொல்லியெல்லாம் அப்படி உத்தரவெல்லாம் இல்லை என்று செந்தில் பாலாஜி சொல்கிறார். நீங்கள் சிறையில் இருந்தபோது நீங்கள் அமைச்சராக இல்லையே, அமைச்சராக இருந்தபோதே நீங்கள் வெளியே வந்திருந்தால் நீங்கள் அமைச்சராக தொடர முடியாது என்று சொல்லியிருப்பார்கள். நீங்கள் தான் அமைச்சரவையிலிருந்தே நீக்கிட்டாங்களே உங்களை,
அமைச்சரவையில் இருந்து நீக்கியதற்கு பிறகு அதை ஒரு காரணமாக சொல்லித்தானே நீங்களே வெளியே வந்தீர்கள் ஜாமீனில். அப்படித்தானே ஜாமீன் தரப்பட்டது உங்களுக்கு. அதுதான் முதன்மையான காரணம். சரி, இவர் அமைச்சரவையில் நீக்கிட்டாங்க, இனி அமைச்சராக இல்லை. அப்போ அமைச்சராக இல்லை என்றால் ஓரளவுக்கு இவர் வெளியே இருந்தால் கூட அந்த வழக்கினுடைய தன்மையெல்லாம் மாறாத அளவிற்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா நீதிமன்றம் ஜாமீன் தந்தது. ஆனால் வெளியே வந்ததும் உடனடியாக அமைச்சரவையில் இணைந்தார். பார்ப்போம். செந்தில் பாலாஜி அவருடைய இந்த வழக்கு என்பது ஒவ்வொரு நாளும் இந்த வழக்கு குறித்து வரக்கூடிய செய்திகளை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, வெளிப்படையாகவே தெரிந்த ஒரு செய்தி. இப்போ போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதற்காக பணம் பெற்றது அப்படிங்கிறது வந்து எல்லோருக்குமே தெரியும். எல்லோருக்குமே அது தெரிந்த செய்தி தான். அதை வந்து மறக்க முடியாது. பணம் கொடுக்கப்பட்டது என்பது மறக்க முடியாது இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு வழக்கில் அந்த துறையினுடைய அமைச்சர், அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஓராண்டு காலத்திற்கு மேலாக அவர் சிறையில் இருக்கிறார். அப்போ அவர் இந்த வழக்கில் தண்டிக்கப்படாமல் அவர் ஒரு நிரபராதி என்று அவர் அறிவிக்கப்பட்டு வெளியே வந்துவிட்டால், அப்போ இந்த நாட்டு மக்களுக்கு நீதித்துறையின் மீது, இந்த நாட்டின் சட்டத்தின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் உருவாகிவிடும். அதனால் இந்த வழக்கில் என்ன நடந்தாலும், எத்தனை அரசியல் அழுத்தங்கள் வந்தாலும், செந்தில் பாலாஜி தரப்பு என்னதான் விளையாட்டுகளை ஆட்டங்களை ஆடினாலும் செந்தில் பாலாஜி சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. பார்ப்போம் இந்த வழக்கில் அடுத்த நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது, செந்தில் பாலாஜி தரப்பு என்ன செய்ய போகிறார்கள், அமலாக்கத்துறை என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.